அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குறிப்பு என்னென்னா, எப்போதுமே ரவையெல்லாம் வாங்கினோன்னா மொத்தமாக போட்டு ஒரு பெரிய கடாயில் போட்டு வறுத்தே வச்சுக்கணும். அப்படி வறுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிடலாம். நமக்கு நேரமும் மிச்சமாகும், வேலையும் மிச்சமாகும். ஏன்னா மொத்தமாக நம்ம வறுத்து வச்சுறையில நம்ம வேக வேகமாக வேலையை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வண்டு வராது மெயினாக. ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வெயில் ஒன்றும் அந்தளவுக்கு போட மாட்டேங்குது, குளிர் நேரம் தான். நம்ம இப்படி வறுத்து வச்சுக்கிட்டோம்னா வண்டு வரவே வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நமக்கு ஈஸியாகவும் வேலை முடியும். இந்த பக்கத்துலேயே உப்புமாக்கு தாளித்து விட்டுட்டேன். ஒரு அடுப்பில் நம்ம நல்லா வறுத்துட்டு ஒரு அடுப்பில் நம்ம உப்புமாக்கு தாளித்து விட்டால் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக, அதாவது ஃபாஸ்ட்டாக வேலை முடிஞ்சிடும். ரொம்ப குயிக்காக நமக்கு வேலை முடியும்னா இந்த மாதிரி ஒரு அடுப்பில் தாளிச்சுக்கிட்டே ஒரு அடுப்பில் நம்ம ரவையை வறுத்து உப்புமா ரெடி பண்ணோன்னா நமக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இந்த டிஃபன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பிஸ்கட் இப்படி பிஸ்கட் பாக்கெட்டை பிரிச்சுட்டு இதை கவரில் ஏதாவது டப்பாவில் போடுவோம். அந்த மாதிரி போடாமல் நம்ம இந்த கவர்லேயே வச்சிடலாம், பதத்து போகாது, நல்லா தான் இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். பிஸ்கட்டை கவரை பிரிக்கல, இந்த பாருங்கள், இந்த மாதிரி பிரிங்க. இப்படி பிரித்தோம்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அப்போ என்ன பண்ணிடலாம், இப்போ நம்ம இப்போ 2 பேர் சாப்பிட போகிறோம் டீக்கு அப்படிங்கிற ஒரு 10 பிஸ்கட் தேவைப்படும். அந்த பிஸ்கட்டை எடுத்துடலாம். இப்படி எடுத்துட்டு என்ன பண்ணிடலாம், இந்த கவரை இப்படி நல்லா சுருட்டிடுங்க. இப்படி நல்லா சுருட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்கட் பதத்தே போகாது, சூப்பராக மொறு மொறுன்னு எப்போதுமே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் இதே மாதிரி எடுத்துட்டு சுருட்டி வச்சிடலாம். இது கலரவும் செய்யாது, அப்படியே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுப்பில் நம்ம பால் வச்சுட்டு பொங்கி தட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்போதுமே அதுக்குள்ளே ஒரு கரண்டியை போட்டு வச்சிடணும். மேலே வைக்கிறதுக்கு பதிலாக உள்ளே போட்டு வச்சிட்டோம்னா அது பொங்கி தட்டாது, அது பாட்டுக்கு அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும். கீழே பொங்கி தட்டவே தட்டாது. நம்ம சின்ன பாத்திரத்தில் தான் நான் வச்சுருக்கேன் பால், ஆனாலும் பொங்கி தட்டல பாருங்கள், அப்படியே மேலே பொங்கிட்டே இருக்குது, கொதிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம சிம்மில் போட்டு போனாலும் இந்த மாதிரி எப்போதுமே ஒரு கரண்டி உள்ளே போட்டு போயிட்டோம்னா பால் பொங்கி தட்டாது. இந்த மாதிரி தான் நான் எப்போதும் பண்ணுவேன். எப்போ பால் காய்ச்சினாலும் நான் ஒரு கரண்டியை தூக்கி உள்ளே போட்டுருவேன். அதே மாதிரி டீ போட்டாலும் நான் அந்த மாதிரி ஒரு கரண்டியை போட்டுட்டு கிண்டி விட்டுக்கிட்டே தான் டீ போடுவேன். அப்போ தான் நம்ம டீ தூள்லாம் சுற்றி நிற்காம நம்ம அதை ஓரத்தை வலிச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், பால் பொங்கி தட்டவே செய்யாது. நம்ம எந்த ஒரு பொரியல் பண்ணாலும் சரி, எந்த ஒரு கூட்டு பண்ணாலும் சரி, என்ன பண்ணிடுங்க, ஒரு 5-6 பூண்டு, இந்த மாதிரி நாட்டு பூண்டை யூஸ் பண்ணுங்க, சைனா பூண்டு யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம ஊர் பூண்டில் தான் காட்டன் ஜாஸ்தி. ஒரு 5-6 பூண்டு எடுத்து சும்மா தொலியோடையே அலசிடுங்க. அலசிட்டு தொலியோடையே ஒரு 2 தட்டு இப்படி தட்டி அந்த கூட்டோ பொரியல் எல்லாத்தையும் இதை கரெக்டாக அந்த வெங்காயம் வதக்கையில் எண்ணெயில் போட்டுருங்க. இதே மாதிரி செஞ்சிங்கன்னா இது ரொம்ப நல்லது, ஆரோக்கியம் கூட. இந்த 4-5 பூண்டு போடுறதுனால நமக்கு கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும், ப்ரெஷருக்கு நல்லது. அதனால் எந்த கூட்டு பொரியல் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு 5-6 பூண்டை எண்ணெயில் போட்டு வதக்கி சேர்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக எப்படி கொட்டை இல்லாமல் சாறு புளியறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ 2 அறுத்துட்டு இந்த அரிகரண்டி மாதிரி வச்சுருக்கேன், சின்ன அரிகரண்டி. இதில் நம்ம இப்படி புளிஞ்சு விட்டுருவோம். அந்த சாரை நம்ம புளிஞ்சிருவோம். புளிஞ்சிட்டு அந்த கொட்டையெல்லாம் பார்த்தீங்களா, அந்த கரண்டிலே வந்துடுது. சின்ன கரண்டி தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக கொட்டை இல்லாமல் எப்படி புளிகிறது அப்படின்றது தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த பாருங்கள், இந்த கொட்டையை அப்படியே வலிச்சு எடுத்துருவோம். ஒரு பழத்தோட கொட்டை அப்படியே வந்துருச்சு. இதை அவ்வளோதான், நம்ம கொட்டையை எடுத்துருவோம். இந்த பல்ப்ஸை உள்ளே வச்சுருக்கோம். அவ்வளோதான், கொட்டை இல்லாத சாறு ஈஸியாக கிடச்சிது. நீங்களே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மொட்டை கத்திரி, இது நல்லா லூஸ் விட்டுருச்சு, ஆனால் அதையும் நான் பயன்படுத்திட்டு தான் இருக்கேன், வேஸ்ட் பண்ணலை. இதை பாருங்கள், கட்டே பண்ணாது, கட் பண்ண கூட ஒழுங்காக பண்ணாது. நான் கட் பண்ணவே இல்லை. அப்படி உள்ள ஒரு கத்திரியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எப்படி பயனுள்ளதாக யூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் அதை கீரை கட் பண்ண தான் யூஸ் பண்ணிப்பேன். கீரை, கொத்தமல்லி, அதை எப்படி கட் பண்ணுதுன்னு பாருங்க, அழகாக கட் பண்ணுது.
இது வந்து கிச்சனுக்கு தான் நான் இந்த கத்திரியை யூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு கீரை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகா இந்த மாதிரி ஐட்டம்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக வெட்டும். ஆனால் கவருங்க இதுதான் வெட்டாதே ஒழிய இந்த மாதிரி ஒரு பொருளெல்லாம் அந்த பாருங்கள் அழகாக வெட்டும். பச்சை மிளகா எவ்வளோ அழகாக வெட்டுது பாருங்கள். கவருங்களால தான், பேப்பர் கவர் தான் அதால் வெட்ட முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் அழகாக வெட்டிடும். இந்த குறிப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான குறிப்பு. செவரொட்டி, இதை செவரொட்டின்னு சொல்லுவாங்க, மண்ணீரல்னு சொல்லுவாங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். உங்கள் ஊருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் விலை இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, மாதவிடை சரியாக வராத பெண்கள், அவங்களுக்கு ரத்த குறைபாடு அதிகமாக இருக்கிற பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வாரம் ஒரு தடவை சாப்பிட்டா போதும். அவங்களுக்கு வந்து ரத்த குறைபாடு இருக்காது, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. விட்டமின் B12 இதில் அதிகமாக இருக்குது. இதான் வச்சுருக்கேன். மெயினாக இதை எப்படி நம்ம இது பண்ணணும்னா, முழுசாக தான் இது பண்ணணும். முழுசாக அப்படியே போட்டு அலசணும். ஏன்னா கட் பண்ணிவிட்டு அலசிடக்கூடாது. ஏன்னா அது உள்ளதான் வந்து பிளட்டுக்கு ஊறுறதுக்கு உண்டான எல்லா இதுவும் இருக்கும். அலசி நம்ம நறுக்கிட்டு அலசணும்னா அந்த சத்துக்கள் போயிடும். அதனால எப்போதுமே அலசிட்டு வந்து தான் இதை கட் பண்ணணும். கட் பண்ணுறது கூட நான் அருகாமனையில் கட் பண்ண மாட்டேன். இது வந்து கத்திரியில தான் கட் பண்ணுவேன், இல்லாட்டி கத்தியில் கட் பண்ணுவேன். அந்த மாதிரி செஞ்சாதான் இதோட சத்துக்கள் போகாமல் இருக்கும். அந்த அருகாமனை அதாவது கத்திரி கூட அப்படியே இதுலேயே கழுவி விட்டுருவேன். ஏன்னா அதில் உள்ள சத்து போயிடக்கூடாது. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃப்ரிட்ஜில் எதெல்லாம் வைக்கக்கூடாதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அதுக்கடுத்து பூண்டு, அதுவும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அதுக்கடுத்து ஊறுகாய், இதையும் ஃப்ரிட்ஜில் வைக்காம தான் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து நெய்யையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அதுக்கடுத்து தேனையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அப்புறம் வாழைப்பழம், இதையும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அதுக்கடுத்து வாழைக்காயும் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம வெளியில் வச்சு தான் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காயும் வைக்கக்கூடாது. அப்புறம் இந்த முலாம்பழம் இருக்குது பாருங்கள், அதுவும் நம்ம வைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா இதோட மருத்துவ தன்மைகள் எல்லாம் மாறிடும், அதோட மருத்துவ குணங்கள் எல்லாம் மாறிடும். இப்போ வெங்காயம் பூண்டு வந்து நார்மலாக வந்து வெளியில் காத்தாட தான் போட்டு வைக்கணும். அதனால இந்த பொருளை எல்லாம் ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வைக்காதீங்க. இந்த டிப்ஸை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். பொடி மீன் வந்து நம்ம எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். சட்டிக்குள்ளே வச்சே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம், வெளியே தெரிக்காத அளவுக்கு. நான் இந்த மாதிரி தான் எப்போதுமே க்ளீன் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்படி பண்ணும்போது நம்ம அந்த கத்தி விட்டு அந்த குடல்லாம் நீட்டாக எடுத்துடலாம். இப்படி நம்ம க்ளீன் பண்ணுறனால அடுத்து வந்து நம்ம அலசினா மட்டும் போதும், வேறு எதுவும் நம்ம பண்ண தேவையில்லை. நீங்கள் பொடி மீன் ரொம்ப கஷ்டமா அப்படின்லாம் நினைக்க வேணாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த மாதிரி பண்ணையில் நீட்டாகவும் இருக்கும், சுத்தமாகவும் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அலசினா மட்டும் போதும். இதே மெத்தடில் க்ளீன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அலசினா கூட சரியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மீன் க்ளீன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப க்ளீனாக வரும். ரொம்ப ஈஸியும் கூட. நமக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். இன்றைக்கி என்ன டிப் பார்க்க போகிறோன்னா, தேங்காய் வந்து 3 மாதம் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக கெட்டு போகாமல் இருக்க என்ன செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்க, ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி கீழே வச்சுருங்க. இது வந்து 2-3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து உடச்சிக்கலாம். நான் பொதுவாகவே தேங்காவை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுறது, நம்ம தேவைக்கு எடுத்து உடச்சி யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே உடச்சி யூஸ் பண்ணி வைக்கிறத விட இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்படியே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம உடச்சி பார்த்தோன்னா இப்போ இந்த தேங்காய் வாங்கி 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. இது எத்தனை 2 மாதம் 3 மாதம் கூட நான் வச்சு யூஸ் பண்ணுவேன். அது பாட்டுக்கு இருக்கும். நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா இங்கே மேலே கூட வைக்க தேவையில்லை, கீழே ஓரமாக பால் வைக்கிற கீழே இந்த மாதிரி கீழே வச்சாலே போதும், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த புடலங்காய் தோலை வந்து எப்படி சுரண்டுறதுன்னு பார்க்க போகிறோம். அதனால் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கலாம். நிறையா பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. தெரியாதவங்களுக்காக தான் நான் இதை வந்து இப்போ காட்டிக்கிட்டு இருக்கேன். புடலங்காய் தோலை இந்த மாதிரி தான் கத்தி வச்சு சுரண்டணும். சீக்கிரம் அதை வச்சு ஃபுல்லாக தோல் சுரண்டிட்டு அதோட சதையும் சேர்ந்து வந்துடும். இப்படி சுரண்டிட்டு இது 2ஆக கட் பண்ணிக்கணும். 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளதை இப்படி எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு
இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இனிமேல் வந்து உங்கள் விருப்பப்படி இதை பெருசாகவும் சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம கீழே போட்டுருவோம், இது யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம்னா முட்டையை பற்றின ஒரு டிப்பு தான். இப்போ வந்து நம்ம எப்போதுமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணுன்னே எதிர்பார்த்துட்டு சில சோம்பேறித்தனமான ஒரு சில செயல்களை செஞ்சிடும். அது என்னடானா, இந்த மாதிரி முட்டையில் இருக்கிற அதோட அந்த கழிவு, கோழியோட கழிவு வந்து இந்த முட்டையில் ஒட்டிகிட்ருக்கும். அதை வந்து நம்ம எடுக்காமையே வந்து அப்படியே வேக போகிறதா இருந்தாலும் அப்படியே வேக போட்டுறது, வைக்கிறதா இருந்தாலும் அப்படியே வச்சுருது, அந்த மாதிரி பண்ணிடுவோம். நம்ம எப்போ முட்டை வாங்கிட்டு வந்தாலும் என்ன பண்ணிடுவோம், இந்த மாதிரி தண்ணியில் வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற போடுங்க. ஊற போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். இந்த கழிவு வந்து ரொம்ப ஈஸியாக வரும். இல்லை இப்போ சும்மா அப்படி தேய்ச்சிங்கனாலே அழகாக வந்துடும். இந்த பாருங்கள், வந்துருச்சு பாருங்கள். இது தேய்ச்சி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை வேக போட்டு சாப்பிட்டா தான். ஏன்னா இப்போ முட்டை விரி விட்டுருச்சுன்னா இந்த கழிவெல்லாம் உள்ளே போயிடும், அப்போ நமக்கு கெடுதல். அதனால் முட்டையை எப்போதுமே கழுவிட்டு வேக போட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை அலசிட்டு முட்டையை நம்ம வேக போட்டு சாப்பிடல, நமக்கு வந்து உடம்புக்கு போட்டு சாப்பிடல, நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப. புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு தான் இது மெயினாக இந்த டிப்ஸு. எப்படின்னா, எப்போதுமே வந்து கத்திரிக்காவை வந்து நறுக்கி போடுறதா இருந்தால் தண்ணிக்குள்ளே நறுக்கி போடுங்க. அதுவும் நல்லா நிறைய தண்ணி வச்சு நறுக்கி போடுங்க. அப்போ தான் வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு மாதிரி கருத்து போகாமல் இப்படியே வெள்ளையாகவே இருக்கும். இதுவே வந்து நீங்கள் அரிசி களைஞ்ச தண்ணி வச்சுருந்தாலும் அதுலேயும் நறுக்கி போடுங்க, பருப்பு களைஞ்ச தண்ணி எதில் வேணாலும் நறுக்கி போடுங்க, கத்திரிக்காய் வந்து இப்படியே வெள்ளையாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் நார்மலாக சும்மா கீழே நறுக்கி வச்சிங்கன்னா கருத்து போயிடும். இதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நான் வந்து புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான், பிகினர்ஸ் அவங்களுக்காக சொல்கிறேன். ஆண்களும் சமையல் பண்ணுறீங்க, இப்போல்லாம் நிறைய ஆண்கள் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அவங்களுக்காகவும் தான் இதை சொல்கிறேன். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் கத்திரிக்காவை எப்போ நறுக்கி போட்டாலும் தண்ணிக்குள்ளே அதுவும் நல்லா நிறைய தண்ணி வச்சு நறுக்கி போடுங்க. அப்புறம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், கருத்து போகாமல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம குப்பை, அதாவது நம்ம அடுப்படியில் வந்து வேலை செய்யலை, நார்மலாக வந்து காய் நறுக்கவோ வெங்காயம் நறுக்கவோ இந்த மாதிரி வேலை பார்க்கல, கீழே போட்டு வீடை குப்பையாக்காமல் இந்த மாதிரி ஒரு கூடை ஒன்று வச்சுக்கோங்க. கூடை ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நறுக்கி அந்த வெங்காயத்தொலி எல்லாத்தையுமே உரிச்சு அதிலே போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ கத்திரிக்காய் நறுக்கியிருக்கோம், அதையும் இங்கே உட்காந்து இதில் வச்சு நறுக்கிட்டே இப்படி பக்கத்தில் வச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடையில் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வீடு குப்பையாகாமல் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பொடி கண்ணுள்ள கூட எடுத்துக்கோங்க. அப்போ தான் என்ன ஆகுனா, நம்ம போடுற குப்பை வந்து இந்த பாருங்கள் கீழே சிந்தாமல் நீட்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கூட எப்போதுமே வேலையேன்னா நம்ம அடுப்பு மேட்டில் பண்ணையில் உங்களுக்கு வந்து நின்றுட்டுலாம் பண்ண முடியாது, கால் வலிக்கும். எப்போ இந்த மாதிரி ஒரு கூடை வச்சுக்கிட்டு நம்ம செய்கிற குப்பையெல்லாம் போட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலை பார்க்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு வெயிலில் காய வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லை சும்மாவே என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸ் இல்லை 3 பல்ஸ் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கனாலே நல்லா உங்களுக்கு தூளாக வந்துடும், ரொம்ப கொரப்பான ஒரு ஸ்டேஜுக்கு வரும். இதை வந்து நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து சில்லி ப்ளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பாஸ்தா, நூடுல்ஸு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கூட்டு பொரியலுக்கும் நம்ம போட்டுக்கலாம். கீரைக்கு கூட்டு பொரியலுக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா இப்போது கிள்ளி போட்டோன்னா அந்தளவுக்கு காரம் தெரியாது, ஆனால் இது கொஞ்சமாக போட்டாலே காரம் தெரியுமா, நமக்கு மிளகாவும் மிச்சமாகும். இதே மாதிரி செஞ்சோன்னா நம்ம தேவையானதுக்கு இதே மாதிரியே நம்ம மிளகா செஞ்சு வச்சு போட்டுக்கலாம். பொதுவாக நம்ம வந்து அவிச்ச முட்டையை வந்து கிரேவிலேயோ அல்லது குழம்புலையோ போடுறதா இருந்தால் என்ன பண்ணிடுங்க, கத்தியை வச்சு அங்கங்கே லைட்டாக அங்கங்கே லேசாக குத்திக்கோங்க. அப்படி குத்தையில் என்ன ஆகுனா, நம்ம எந்த கிரேவி குழம்புகளில் எதில் போட்டாலுமே என்ன ஆகுனா, அந்த முட்டைக்குள்ளே வந்து நல்லா போய் அந்த மசாலா அந்த உப்பு எல்லாம் வந்து அப்சர்வ் ஆகிக்கிறோம். நம்ம எந்த கிரேவி குழம்புல போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி உணவே மருந்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கருணைக்கிழங்கு. இது கருணைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா சேனைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா மண்டைக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசாக இருக்கும். இப்போ அந்த கிழங்கு தான் இது. இதில் வந்து நம்ம என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இதை எதுக்கு சாப்பிட்டா நல்லது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்ன ஆகும்னா, உடல் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுக்கு இது வந்து நல்லா குளிர்ச்சி கொடுக்குது. அதுவும் இல்லாமல் மலச்சிக்கலையும் இது நீக்கி வைக்குது. நாள்பட்ட ஜுரம் அந்த மாதிரிக்கும் இது ரொம்ப நல்லதான். இப்போ சித்தா மருத்துவத்தில் கூட இதில் வந்து லேகியம் தயார் பண்ணி விற்பாங்களாம். ஏன்னா இது அவ்வளோ உடம்புக்கு நல்லதான். குடல் பின்னு எல்லாத்துக்கும் இது பண்ணுமா. மூல நோய்க்கும் உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு கிழங்குனா அது கருணைக்கிழங்கு தானா, இந்த சேனைக்கிழங்கு அதான் மண்டைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் சில விட்டமின்களும் இருக்குது. மொத்தமாக குடல் சம்மந்தப்பட்டது நோய்க்கு இது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க.
என்ன டிப்ஸ் பார்க்க போறோம்னா, இப்போ நீங்க ரசம் வைக்கிறீங்க, ரசம் வைக்கல இப்படி முறைச்சு வர்ற சமயத்துல என்ன பண்ணிடுங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதாவது இது நான் நிறைய ரசம் வச்சிருக்கேன், அதனால நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறேன். நீங்க என்ன பண்ணிருங்க, ஒரு நீங்க கம்மியா தானே வைப்பீங்க, ஒரு லெவலுக்கு ஒரு சின்ன சட்டியில வச்சீங்கன்னா ஒரு சின்ன டீஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் பெருசா வச்சீங்கன்னா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் போடுங்க. இது நான் நல்லா பெரிய சட்டியில வச்சிருக்கனால 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இது நல்லா அப்படி முறைச்சு வர்ற இந்த சமயத்துல வச்சுட்டு கொஞ்சம் அந்த பொங்கி வர போற சமயத்துல ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரசம் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். எப்போதுமே அந்த டைம்ல இந்த மாதிரி நெய்யை போட்டு செஞ்சீங்கன்னா ரசம் ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டிப்ஸ் தான் இது. எப்படின்னா, வாழைப்பூவை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்றதான் பார்க்க போறோம். நார்மலா வந்து வாழைப்பூவை வந்து நம்ம வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. அது வச்சாலுமே கருத்து தான் போயிடும், வீணா போயிடும். இப்போ ஒரு ஆள் தான் இருக்கும் அப்படின்னா அவங்க ஒரு வாழைப்பூவை சாப்பிடவும் முடியாது. அப்ப நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்பப்ப நம்ம தேவைக்கு எடுத்து வடை சுட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். அது எப்படி ஸ்டோர் பண்றது, ரொம்ப நாளைக்கு கூட வச்சுக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. அதை எப்படி ஸ்டோர் பண்றதுதான் பார்க்க போறோம். இப்ப நான் அந்த வாழைப்பூவை ஆஞ்சு அலசி வேக போட்டு வச்சிருக்கேன். நல்லா வேக வச்சு தண்ணியை எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஆற வச்சு என்ன பண்ணிடணும், நம்ம ஒரு பாக்ஸ்ல போட்டு நம்ம ஃப்ரீஜர்ல வச்சிடணும். ஃப்ரீஜர்ல வச்சிட்டோம்னா நமக்கு எப்ப தேவையோ அப்ப கொஞ்சமா எடுத்து அரைச்சு நம்ம வடையா சுட்டுக்கலாம். அது எவ்வளவு நாள் ஆனாலும் கெட்டு போகாது, வீணாவும் போகாது. நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். வடை சுட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, பெண்களுக்கு மிகவும் நல்லது. மீன் பொரிக்கையில எல்லாரும் வந்து தோசை சட்டியில தான் மீன் பொரிப்பாங்க. ஆனா அந்த தோசை சட்டியில பொரிக்கிற என்ன ஆகும்னா, அடுப்புல மட்டும் இல்ல, அடுப்பு மேடையிலேயே சுத்தி எண்ணெய் தெரிச்சு ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிரும். ஆனா அந்த மாதிரி பண்ணாம இந்த மாதிரி இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இப்ப சின்ன மீன் பொரிக்க போறீங்கன்னா அந்த மாதிரி சின்ன கடாய் எடுத்து மீன் பொரிங்க. பெரிய மீன் பொரிக்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. முழு மீனா பொரிக்கிற மாதிரி இருந்தா அந்த பெரிய கடாயில யூஸா இருக்கும். எண்ணெயும் ரொம்ப ஊற்ற தேவையில்லை, கொஞ்சமா ஊற்றினாலே போதும். அது இப்படி ஊற்றிட்டு நம்ம இந்த மீனை வச்சாலே 2 மீனா நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி சுற்றி எண்ணெய் தெரிக்காது. நமக்கு வந்து அடுப்பு சுத்தமாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். அடுப்பு மேடையும் ரொம்ப சுத்தமாக இருக்கும். இந்த பிசுன்னு ஆகாது. நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி பொரிக்கையில அதிக எண்ணெயும் தேவைப்படாது. இரும்பு கடாயில் நம்ம பொரிக்கிறனால இது ரொம்ப ஆரோக்கியம். கொஞ்சமா எண்ணெய் ஊற்றினா கூட நம்ம எப்படி 2 பொரிச்சு. கருவேப்பிலை பொடி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கருவேப்பிலையை வந்து நல்லா அலசிட்டு நிழல்லையே காய வச்சிட்டேன். பெரிய பெரிய குச்சிகள்லாம் எடுத்துட்டேன். இதை பார்த்தீங்களா, இந்த இனுக்கு அளவு இருக்க பாருங்க, அதை மட்டும் போட்டு நான் இப்படி வந்து காய வச்சிருக்கேன். இது நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இதை பொடி பண்ணிக்க போகிறோம் மிக்சியில் போட்டு. கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா நெய்ஸாக தான் அரைச்சிட்டேன். இதெல்லாம் வந்து அந்த பொடி காம்பு பொடியாக தான் இருக்கு. எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் பாருங்க. இந்த கருவேப்பிலை பொடியை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா, ரசத்துக்கு போடலாம். வடை ஏதாவது சுட்டோம், நம்ம வீட்டில் கருவேப்பிலை இல்லைன்னா வடை பச்சி அந்த மாவுலலாம் போட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். மெயினாக வந்து நம்ம தலைமுடிக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தலைமுடி வந்து நல்லா கருகருன்னு வளர்றதுக்கு நம்ம இந்த பொடி ஒன்றும் இல்லை, தேங்காய் எண்ணெயில் இந்த பொடியை போட்டே நம்ம தலையில் தேய்ச்சிட்டு வந்தோம்னா தலைமுடி நல்லா கருகருன்னு வளரும். அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வேற எல்லா குழம்புகளுக்கும் நம்ம கருவேப்பிலை இல்லாத டைம்ல இதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப டிப் பார்க்க போறோம்னா, பாசிப்பருப்பு நம்ம எப்போதுமே வந்து கூட்டு அதே மாதிரி கீரைக்கு போடுறதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி சட்டியில தான் வேக வைப்போம். அப்பதான் அது வந்து நல்லா ஒரு மாதிரி மலர்ந்து வெந்து வரும். குக்கர்ல எல்லாம் போடக்கூடாது, குக்கர்ல போட்டா குழஞ்சிரும். அதனால நம்ம இப்படி சட்டியில வைக்கிறதுனா எப்படின்னா, பாசிப்பருப்பை நம்ம ஹையில வச்சோம்னு வைங்களேன், அது வந்து பொங்கி தட்டிரும். இப்படி பக்கத்துலேயே நின்று ஹையில வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடணும், இப்படி பொங்கி வரையில நம்ம என்ன பண்ணிடணும், சிறுத்து போட்டுறணும். நம்ம கொஞ்சம் விட்டோம்னா அப்படியே பொங்கி தட்டிக்கிட்டே இருக்கும். இப்படி வெயிட் பண்ணி நம்ம ஹையில வச்சு பொங்கி வரவும் சிறுத்து போட்டோம்னா அவ்வளோதான். இது அதுக்கப்புறம் இது பொங்கி தட்டவே செய்யாது, அது பாட்டு கோச்சிக்கிட்டு இருக்கும். சிம்லேயே போட்டுடலாம். கரெக்டாக 20 நிமிஷத்துல அழகா மலர்ந்து சூப்பராக வெந்துடும். நல்லா சூப்பராக அழகா மலர்ந்து வெந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வெந்தா போதும். சட்டி நீங்க எப்ப வாங்கினாலும் சரி, ரொம்ப மெலிசா கனம் இல்லாதது வாங்கிடாதீங்க, கனமானதா வாங்குங்க. கனமானது வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு அடியில இது வந்து அதான் அடியில பிடிக்காம இருக்கும். லேசான பணியார சட்டின்னு வச்சுக்கோங்களேன், பணியாரம் பிடிக்கும். இப்ப நான் இது வாங்கி கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆகுது. இந்த பணியார சட்டி நான் இன்னும் அதை அப்படியே தான் வச்சிருக்கேன். 17 வருஷமாக எனக்கு என்கிட்ட அப்படியே இருக்கு. என்ன காரணம்னா, இது வந்து நல்ல கனமான சட்டி, நல்ல வெயிட்டா இருக்கும். இது பணியார சட்டி
வெயிட் இல்லாதது வாங்கிடாதீங்க, அது வேஸ்ட்டு. அது அடுப்பில் வைக்க வைக்க வீணாகவும் போயிடும். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ பணியாரம் ஊற்றிருக்கோம், நம்ம எவ்வளோதான் சிம்மில் போட்டு வச்சாலும் என்ன ஆகும்னா பிடிச்சிரும், கீழே பிடிக்கும், சரியாக வேகாது. அதே மாதிரி நல்ல கனமான சட்டினா உங்களுக்கு நின்று வேகும். இப்பயும் பாருங்க நான் சிம்ல தான் வச்சிருக்கேன், பெருசாலாம் வைக்க தேவையில்லை. லேசா சட்டி காயவும் நம்ம சிம்ல போட்டுறணும். அதுக்கு அடுத்து நம்ம திருப்பி பெருசா வைக்கவே தேவை கிடையாது, சிம்லேயே தான் இருக்கும். ஆனா அழகா வெந்துடும். இன்னைக்கு நம்ம என்ன டிப் பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி புது இரும்பு நார் ஒன்று எடுத்துக்கோங்க. அது எப்போதுமே ஒன்று வச்சுக்கோங்க. இந்த கேரட்டு, அதுக்கப்புறம் இந்த மண்ணுள்ள அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு அதெல்லாம் நம்ம தேய்ச்சி கழுவ யூஸ் ஆகிக்கிறோம். இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி சுத்தம் பண்ணி திருப்பி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு நமக்கு நல்லா யூஸ் ஆகும். இது பாருங்க எப்படி தேய்க்கிறேன்னு பாருங்க. இதில் உள்ள அழுக்கெல்லாம் சூப்பராக வந்துடும் நம்ம இந்த இரும்பு நார் போட்டு தேய்ச்சோம்னா. அதுவும் இல்லாமல் தோலோட நம்ம உருளைக்கிழங்கு செஞ்சாதான் நமக்கு கொஞ்சம் சத்தும் அதிகமாக கிடைக்கும், அந்த தோலில் உள்ள சத்து கிடைக்கும். அதனால இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை பொரியல் பண்ணையில ஃபுல்லாக நீங்கள் தோலோடயே பண்ணுங்க, அப்போதான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி அந்த மண் அழுக்கு எல்லாமே போயிடும், ஒரு மண்ணு கூட இல்லாமல் எல்லாமே சுத்தமாக வந்துடும். இப்போ பாருங்க அந்த உருளைக்கிழங்கு சுத்தமாக மண் இல்லாமல் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சுன்னு பாருங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை இப்படியே நம்ம நறுக்கி போட்டு பொரியல் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்லாவும் வரும் பொரியல் குலையாமல்.